கிறிஸ்துடைய மிகவும் பெரியமானவர்களே, 24/6/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நான் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய சுத்த கிருபை இவரை தாங்கி வழிநடத்தும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால இவரை தாங்கி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த கிருபை இவரோடு இருப்பதாக, தீமையானது அணுகாதபடி வேலி அடித்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாய் ஜெபிக்கிறேன். யாத்திராகமம் 19:6 நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி அப்படியே இவரை நீர் ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானத்தின் ஆவியானவர் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியுங்களே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.